அல்ஹம்துலில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு குர்ஆன் வகுப்பு நம்ம போலாம். ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா. அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம குர்ஆன்ல இருந்து கற்றுக்கொள்ள விஷயம் ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்கிறேன். நமக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்க. கற்றுக் கொடுக்க வார்த்தையின் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு தான். கற்றுக் கொடுக்கக்கூடிய நம்ம குர்ஆன் எடுத்து கூறப்படும் போது நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள், கருத்தூன்றி கவனத்துடன் கேளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வாங்க. 7வது அத்தியாயத்தின் 204வது வருஷம். இன்னைக்கு எல்லாம் நமக்கு என்ன கத்துறாங்கன்னு பார்ப்போம். முதல்ல குர்ஆன் எடுத்து கூறப்படும் போது அதனை நீங்கள் கருத்தூன்றி செவியேற்கவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவும் வேண்டும், உங்கள் கருணை அடையும் பொருட்டு. இன்னைக்கு அதாவது இந்த வாழ்க்கையே ஒரு சோதனை தான். அதுல குறிப்பிட்டாப்புல ஒரு சில விஷயங்கள் மிகுந்த சோதனையா எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதை நாம எவ்வளவு நம்பிக்கையோட கடந்து போறோம், அந்த இந்த சோதனையில எவ்வளவு தூரம் ஜெயிக்கிறோம் அப்படிங்கறத பத்தியான விஷயம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு 2-3 வசனம் குர்ஆன் வசனத்துல நான் படிக்கிறேன். நீங்க குர்ஆன் இருந்தா எடுத்து வச்சுக்கிடுங்க இன்ஷா அல்லாஹ். சூரா 76, அந்த அத்தியாயத்துக்கு பேரே இன்சான் தான், மனிதர்கள் தான், மானிடன் தான். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குறிப்பிடப்படுவதற்கு என எந்த ஒன்றுமாக மானிடன் இல்லாதிருந்த ஒரு காலம் இருந்தது என்பது ஒரு நிதர்சனம் அல்லவா? அவனை சோதனை செய்யும் பொருட்டு பெற்றோர் இருவருடைய திரவ கலவையிலிருந்து மானிடனை நாம் படைத்தோம். இவ்வாறாக செவியுறக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் அவனை நாம் ஆக்கினோம். 2 பாதைகளை அவனுக்கு நாம் காட்டினோம். பின்னர் அவன் நன்றியுடையவனாகவோ அல்லது நன்றி கெட்டவனாகவோ இருக்கிறான். இது முதல் விஷயம். இது 76வது அத்தியாயத்துல முதல் 3 வசனங்கள். இது ஏதோ நான் படிச்சுட்டேன், ரைட், 2 திரவ கலவையிலிருந்து தான் வருது. அதுக்கு பின்னாடி பெரிய சயின்ஸே எல்லாம் சொல்லித்தராங்க. பெரிய ஒரு உதாரணத்துக்கு சொல்லிட்டு நான் அடுத்த வசனத்துக்கு போறேன். அதாவது ஒரு குழந்தை நமக்கு கிடைக்குது, எல்லாம் குழந்தை தராங்க. பெற்றோர், அதாவது நம்மளை சோதனை செய்யும் பொருட்டு தான் அது சோதனைன்னு சொல்றாங்க. இரு பெற்றோர்கள்ல இருந்து மனுஷனை படைச்சிருக்கிறது ஒரு சோதனை. அவனை நான் கேட்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் நம்ம ஆக்கியிருக்கேன். அவனுக்கு 2 பாதையை காமிச்சிருக்காங்க. இந்த 2 பெற்றோர்களுக்குள்ள ஏகப்பட்ட சயின்ஸ் இருக்கு. வெறும் ஒரு பெற்றோர் இல்ல, அந்த பெற்றோருடைய செயின் அது 6 தலைமுறை 7 தலைமுறையில, அதாவது சொல்லுவாங்க இந்த பிள்ளை யார மாதிரி இப்ப வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரம் அவங்க தாய் அல்ல, அதாவது அதுக்கு குர்ஆன்ல கூட ஒரு உதாரணம் இருக்கு. அது நம்ம கடைசியில பார்ப்போம். இருந்தாலும் பல தலைமுறைகளுக்கு 3 தலைமுறைகளுக்கு முன்னாடி உள்ள பெற்றோர்களிடம் இருந்து உள்ள குணாதிசயங்கள் கூட நம்மள்கிட்ட வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இது புரிஞ்சுக்கிறதுக்காக தான் முதல்ல இதை சொல்லிட்டு அடுத்த வசனத்துக்கு போறேன்னா, அடுத்த வசனம் 2, 3 60, அதாவது இப்ப நான் படிச்சது 76, 64, 15 சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய பணமும் பிள்ளைகளும் ஒரு சோதனையாகும், மேலும் மகத்தானது ஒரு பிரதிபலன் அல்லாஹ்விடம் உள்ளது. ஆகையால் நீங்கள் உங்களால் இயன்றவரை அல்லாஹ்விடம் பக்தியோடு இருக்கவும், கவனத்துடன் செவியேற்கவும், கீழ்ப்படியவும், மேலும் உங்களுடைய சொந்த நலனுக்காக கொடுக்கவும் வேண்டும். எவரொருவர் தன் சொந்த கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்படுகின்றாரோ இவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் ஆவார்கள். அந்த முதல் வசனத்துல பார்த்தோம், இன்சான் அத்தியாயத்துல 2 பெற்றோர்களின் திரவ கலவையிலிருந்து தான் ஒரு குழந்தை, ஒரு மனுஷன் உருவாகிறான். அதுல ஒரு சோதனை இருக்கு. அடுத்தது உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய பணமும் பிள்ளைகளும் சோதனைன்னு சொல்றாங்கல்ல. நம்ம இந்த பார்க்க போற சப்ஜெக்ட் சோதனை தான். நிறைய சோதனைகள் இருக்கு. அதுல இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட வகை சோதனை தான் நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக 8வது அத்தியாயத்தின் 28வது வசனத்திலையும் இதே மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. 8வது அத்தியாயத்தின் 28வது வசனத்துல, உங்களுடைய பணமும் உங்களுடைய பிள்ளைகளும் ஒரு சோதனையாகவே இருக்கின்றன என்பதையும்
அல்லாஹ் மகத்தானதொரு பிரதிபலனை வைத்திருக்கின்றார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொண்டவரே, உங்களைத்தான் நீங்கள் அல்லாஹ்வின் மீது பக்தியோடு இருந்தால் அவர் உங்களுக்கு அறிவொளி ஊட்டுவார், உங்களுடைய பாவங்களை நீக்குவார், மேலும் உங்களை மன்னிப்பார். அல்லாஹ் எல்லையற்ற அருளை கொண்டிருக்கின்றார். இதை நான் சொன்ன வசனங்களை எல்லாம் நீங்க திருப்பி திருப்பி படிச்சு பார்த்தா தான் ஒரு விஷயம் புரியும். இறுதியா ஒரு விஷயம், 20வது அத்தியாயத்தின் 132வது வசனம். அதுல என்ன சொல்றாங்கன்னா, பெற்றோர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தொடர்பு தொழுகைகளை கடைபிடிக்கவும் அவ்வாறு செய்து வருவதில் உறுதியோடு தொடர்ந்து இருக்கவும் குடும்பத்தாரை நீர் ஏவ வேண்டும். உம்மிடம் எந்த வாழ்வாதாரங்களையும் நாம் கேட்கவில்லை, நாம் தான் உமக்கு வழங்குகின்றோம். இறுதி வெற்றி கழிப்பு நன்னறியாளர்களுக்கே உரியது. இந்த 4 வசனத்தையும் நம்ம கருத்துல வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். கடைசியில உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். எப்படின்னா, குழந்தைகள் வளர்க்கறது எடுக்கிறது பெரிய சவாலா இருக்கு இப்போ நமக்கு எல்லாருக்குமே. அந்த காலத்துல எல்லாம் ஒரு குடும்பத்தை பாத்தீங்கன்னா 10 குழந்தை குறைஞ்சது. இப்ப எங்க வீட்டுல எல்லாம் 7 குழந்தைங்க. எங்க அம்மா வீட்டு ஃபேமிலியில பாத்தீங்கன்னா 10 குழந்தைங்க. அத்தா வீட்டுல பாத்தீங்கன்னா 10 குழந்தைங்க. இப்படி நிறைய குழந்தைங்களை அழகா வளர்த்திருக்காங்க. அழகா வளர்த்திருக்காங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரியான ஒரு சங்கடம் இல்லாம இருந்திருக்கு அவங்களுக்கு. 10 குழந்தை ஒரு பிள்ளை வைக்கிறதுக்கே உயிர் போகுதுன்றாங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒழுக்கம்னா என்ன, குழந்தைங்கள்ட்ட எப்படி நம்ம பரிமாறுறோம், எப்படி பரிமாறணும், அது எந்த மாதிரியான ஒரு விஷயத்த அந்த பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுக்குது, அதான் நம்ம பார்க்க போறோம். அதாவது குழந்தைகளை இது டாக்டர் வானசே லபாட்டின்னு ஒருத்தர் இந்த குழந்தை வளர்ப்பை பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒரு வளர்ப்பு முறையை அவர் அறிமுகப்படுத்துறாரு. அதுல உள்ள நல்ல விஷயங்களை நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதாவது குழந்தைகளை வளர்ப்புங்கிறது மனுஷனுடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு அழகான மற்றும் சவாலான ஒரு பயணம். அது அதாவது வெளியூருக்கு போறோம், பிள்ளைய பார்க்கல அப்படின்னோடனே கூப்பிட்டு பார்த்துட்டு போறோம், வந்த உடனே குழந்தைய பார்க்கிறோம், குழந்தைங்க ஓடி ஆற தழுவிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு அழகான விஷயம். அதுல ஒரு இணைப்பு, ஒரு பிணைப்பு, அந்த பாசத்துல அல்லாஹ்வுடைய அற்புதம். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு மாதிரி குழந்தைங்க மேல இருக்கக்கூடிய அந்த இயல்பான அந்த பிரியம்ங்கிறது ஒரு அழகான விஷயம். அதே சமயம் அளவுக்கு அதிகமாகும் போது அது சவாலாகவும் மாறிடுது நமக்கு. அதாவது குழந்தைகளுக்கு ஒழுக்கம் கற்பிக்கும் போது பெரும்பாலான பெற்றோர்கள் ஒரு குழப்பமான நிலையில தான் இருக்கிறோம். ஒரு புறம் அந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்த வேண்டும், இன்னொரு புறம் அவங்க மனசும் புண்படையக்கூடாது. அதாவது ஒரு நடுவில் ஒரு ஷோ பார்க்கும்போது அதுல சொன்னாங்க, அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பையன் 2 லட்ச ரூபா போனை கேட்டாலும் வாங்கி கொடுக்குறாங்க, 50 லட்ச ரூபா கேட்கறான் பிசினஸ் பண்றதுக்கு. ஒரு கடையில வேலை பார்ப்பான், அவன் எனக்கு இந்த வேலை பிடிக்கலாமா, இதே பிசினஸ் நான் பண்றேன், எனக்கு 50 லட்ச ரூபா கொடுக்கணும், 50 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. ஏதோ எப்படிலாமோ பட்டு கடைசியில் அவன் எதுலையுமே ஜெயிக்கல. அதாவது என்ன சொல்றேன்னா, குழந்தை மனசு புண்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு அளவுக்கு மீறி நம்ம பண்றோம். ஒரே புள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நுட்பமான ஒரு ஈக்குவல், இந்த நேர்மையை எப்படி நம்ம கடைபிடிக்கிறது, எப்படி அடையிறது அப்படிங்கறது தான் அவர் இந்த டிசிப்ளின் வித்தவுட் டேமேஜ் அப்படிங்கிற ஒரு புக்ல அழகா விவரிக்கிறார். டிசிப்ளின் வித்தவுட் டேமேஜ். இப்போ பொதுவா நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஒழுக்கமா வரணும், ஒழுக்கமா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஒழுக்கம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அதாவது பரம்பரையா ஒழுக்கம்ங்கிறத நம்ம எப்படி பண்ணிருக்கோம்னா, ஒரு கட்டுப்பாடு, இல்ல ஒரு கண்டிப்பு, இல்ல ஒரு தண்டனை, அப்படிதான் நம்ம ஒழுக்கமா வளர்க்க தெரியலையா, உனக்கு அடிச்சு வளர்க்க வேண்டாமா, 5ல விளையாது 50ல விளையுமா, இப்படி எல்லாம் பேச கேட்டிருக்கோம். ஆனா இந்த டாக்டர் வேற மாதிரியான அதுக்கு அர்த்தமா வரையறுக்கிறார். அவரது கருத்துப்படி ஒழுக்கம்னா என்னன்னா கற்பித்தல்னு சொல்றாரு. ஒழுக்கம் அப்படின்னா கற்பித்தல் என்ற பொருளை அது உள்ள இருக்கு. இது அந்த குழந்தைக்கு வாழ்க்கைக்கான திறனை கற்றுக் கொடுப்பது. தன்னால இப்ப ஒரு பறவை இருக்கு, ஒரு விலங்கு இருக்குன்னா அந்த பறவை என்ன பண்ணும், முதல்ல பறக்க கத்துக் கொடுக்கும், அப்புறம் இறை தேட கத்துக் கொடுக்கும், அப்புறம் தனியா விட்டுரும். அதுதான் நம்ம இதுலயும் இருக்கு. ஆனா நம்ம அதுக்கு தாறுமாறா, அதான் அல்லாஹ் கொடுத்த சுதந்திரமும் கூட.
நம்ம அதுக்கு மாற்றமா பல விஷயங்களை கற்பிக்கிறோம். நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது, இல்ல அதனுடைய திறமைகளை, வாழ்க்கைக்கான திறன்களை, நமக்கு தெரியும் வாழ்க்கையினுடைய நோக்கத்தை அறிந்து அந்த திறன்களை கற்றுக் கொடு. அதுதான் அந்த 20-132. அதை வந்து ஷார்ட்டா எல்லாம் சொல்லிடுறாங்க 20-132. பெற்றோருடைய பொறுப்பு என்ன அப்படின்னு. அதுதான் இந்த டாக்டரும் சொல்றாரு. வாழ்க்கைக்கான திறன்களை கற்றுக் கொடுப்பது, அவர்களை வழி நடத்துவது, மற்றும் அவர்களுடைய உள்ளார்ந்த நல்ல குணங்களை வெளிக்கொண்டு வர உதவுவது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு நிறைய நல்ல குணங்கள் இருக்கு. அதான் நான் சொன்னேன், 2 பெற்றோருடைய திரவ கலவையிலிருந்து தான் உங்களுக்கு வரக்கூடிய மனுஷனை நான் படைச்சிருக்கேன். அதுல வந்து சோதனை இருக்குன்னு சொல்றாங்களே, அது இதை வச்சுதான். ஒவ்வொருத்தையும் நிறைய நல்ல குணங்கள் இருக்கு. ஆனா பாரம்பரியமா நடைமுறையில ஒழுக்க முறைகளை கற்றுக் கொடுப்பதுல என்ன பிரச்சனை அப்படி இருக்குன்னா, பல தலைமுறைகளாக நாம பின்பற்றக்கூடிய ஒழுக்க முறைகள் என்னன்னா, அடிக்கிறது, கத்துறது, இல்ல விலைக்கு வைக்கிறது, என் மூஞ்சிலே முழிக்காத போன்னு சொல்றது, அவன்லாம் வீட்டிலேயே சேர்க்க மாட்டான், வீட்டு விட்டு துரத்திட்டேன்னு சொல்றது, அவனுக்கு கொடுக்குற சலுகைகளை பறிக்கிறது, அதாவது போனை பிடிங்கிறது, இல்ல டிவி பார்க்க கூடாதுன்னு சொல்றது, இல்ல காசு செலவு கொடுக்காம இருக்கிறது, அச்சுறுத்தி அவனை திருத்திடலாம், இல்ல அவமானப்படுத்துறது, பல பேர் முன்னாடி அசிங்கப்படுத்துறது குழந்தைங்களை. இதைத்தான் ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்குறோம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இது வந்து அல்லாஹ் வந்து இப்படி சொல்லல. இந்த முறைகள், அதாவது இந்த முறைகள் நம்மளுடைய குழந்தைகளுடைய உணர்வு பூர்வமான பாதுகாப்பை பாதிக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு அச்ச உணர்வு ஏற்படுது, ஒரு விலகுதல் ஏற்படுது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும். அதுக்கப்புறம் நடிக்குது நம்மள்ட்ட அன்பா, அதாவது இயல்பா கத்துக்கிட்டு அது திருந்தல. அத்தாட்ட இப்படி பேசினா நல்லா இருக்கும், அம்மாட்ட இப்படி பேசினா நல்லா இருக்கும், இப்படி நடந்தா அவங்க நம்மளை நம்பிடுவாங்கங்கிற மாதிரி அவங்களுடைய உணர்வை, அது உணர்வு பூர்வமான பாதுகாப்பை அது பாதிக்குது. குழந்தைகள் வெளிப்புறமா கீழ்ப்படிந்தாலும் நமக்கு கேட்டாலும் அவர்களுடைய உள்ளார்ந்த வளர்ச்சிக்கு இது வந்து ஒரு தீங்கை தான் விளைவிக்கும். இந்த மாதிரி அடிக்கிறது, கத்துறது, பேச மாட்டேன் போ அப்படின்னு சொல்றது, சலுகைகளை, அதாவது அவங்களுக்குள்ள ஃபெசிலிட்டிஸை வந்து நம்ம நிறுத்திடுறது. புது ட்ரெஸ் கிடையாது, உனக்கு அது கிடையாது, இது கிடையாது, ஒரு அச்சுறுத்தல். அதாவது குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சியும் நடத்தையும் பத்தி சொல்லும் போது 3 முக்கிய பகுதிகளில் வந்து அந்த மூளை வளர்ச்சி நடக்குதான். அதாவது உயிர் வாழ்வதற்கான அடிப்படை செயல்பாடு முதுகுத்தண்டுல தான் இருக்கான். அதனாலதான் கண்ட இடத்துல அடிக்க கூடாது. கண்ட இடத்துல அடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய அதாவது உயிர் வாழ்வதற்கான அடிப்படை செயல்பாடுகள் குறைஞ்சிருமா. நம்ம சின்ன பிள்ளைல அடிக்கிறோம், ஆனா நிறைய இப்ப கண்டுபிடிக்கிறாங்க, எப்போ கீழே விழுந்தது, எங்கேயோ அடிபட்டது வந்து இப்போ அது வந்து நிக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க இப்போ. ஏன்னா இப்ப சயின்ஸ் மெடிக்கல் வந்து அவ்வளவு வளர்ந்துருச்சு, முன்னாடி அது தெரியல. அதுக்கப்புறம் நம்முடைய லிம்பாட்டிக் சிஸ்டம், உணர்ச்சி இல்ல இந்த உறவு முறைகளை வந்து பாதிப்பு ஏற்பட்டுருது. இந்த மாதிரி நம்ம அடிக்கிறது, கத்துறது, தனிமைப்படுத்துறது, அவமானப்படுத்துறது சின்ன வயசுல இதெல்லாம் செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் அவங்களுடைய மூளை வளர்ச்சியை பாதிக்குதான். அடுத்தது அவங்களுடைய சிந்தனை செய்யக்கூடிய திறன், அப்புறம் திட்டம் போடுறது, அப்புறம் நிறைய விஷயத்த பாதிக்குது. குழந்தைகளின் மூளை வந்து 25 வயசு வரைதான் வளர்ச்சி அடையுதான். குறிப்பாக சுய கட்டுப்பாட்டுக்கான பகுதி மிகவும் மெதுவாகத்தான் வளருதான். இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது, இதை கரெக்டா செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் 25 வயசு வரைக்கும் தான் மெதுவா வளருது. அதனாலதான் குழந்தைங்க வந்து தவறு செய்யறது வந்து இயல்பாகுது. என்னதான் இருந்தாலும் அவங்க சில தவறுகளை வந்து இயல்பானது நம்ம புரிஞ்சுக்கணும். அது குழந்தைகள் வந்து தவறு செய்யக்கூடியவர்கள் தான் குழந்தைகள், அதை புரிஞ்சுக்கணும். எப்படில தவறே செய்யாது அப்படிலாம் செய்யறது கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அப்போ அவரு ஒரு கோட்பாடு சொல்றாரு, சி ஆஃப் அஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி, பாசக்கடல் கோட்பாடு அப்படின்னு சொல்லி. அதாவது இது முக்கியமான கருத்து தான். குழந்தைகள் வந்து பாசத்தின் கடல்ல நீந்திக்கிட்டு இருக்கணும். ஒரு அன்புலதான் நம்ம வந்து அவங்கள அரவணைச்சு நம்ம வந்து சொல்லறத கேட்க வைக்கிறது தான். அதுதான், ஏதாவது அன்புக்கு மேல எதுவுமே கிடையாது. நம்ம வந்து அதிகாரத்திலேயோ அகங்காரத்திலேயோ ஆணவத்திலேயோ இல்ல வந்து அதாவது ஒரு ஒரு அதாவது ஒரு
சர்வாதிகாரமாகவோ யாரையும் திருத்த முடியாது. ஆனா அன்புனால திருத்த முடியும். குழந்தைகள் தங்கள் பெற்றோர்களை அது பாசத்துல இருந்தா முழுமையாக ஏற்றுக்கிடுவாங்க. நம்மளுடைய நல்லது கெட்டதுல நம்மளுடைய பெற்றோர்கள் பங்கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எதையும் மறைக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் அப்பப்ப சொல்லுவாங்க. எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. நேத்து நான் ஒரு இதுக்கு போயிருந்தேன். அதாவது ஒரு பிரச்சாரத்துக்காக எந்த ஊருக்கு போயிருந்தேன், அங்க தொழுதூர் பக்கத்துல ஒரு அரங்கூர்னு ஊருக்கு போயிருந்தேன். அப்ப ரோட்ல கூழ் வித்துட்டு இருந்தாங்க ஒரு அம்மா. அந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க, அது அவங்க சொல்றாங்க, என் பையன் ஒரே ஒரு பையன் தான், நான் சிங்கிள், என் கணவர் விட்டு போயிட்டாரு. என் பையனுக்கு நான் எல்லா விஷயத்தையும் கத்து கொடுத்துருக்கிறேன். அவன் +2 தான் படிக்கிறான். பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் பத்தி அவனுக்கு தெரியும், ஒரு மனுஷனா என்னென்ன தெரியும் அப்படின்னு அவங்க ஒரு ரோட்ல கூழ் வித்துட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, அதாவது எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவான், அவனுக்கு நான் சொல்யூஷன் சொல்லுவேன் அப்படின்னு. குழந்தைகள் தங்கள் பெற்றோர்களை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார்களா, நேசிக்கிறார்கள், பாதுகாக்கிறார்கள் எப்போ அப்படின்னா இந்த பாசக்கடல்ல நீதமா இருக்கும்போது. அந்த உணர்வுல அவங்க இருக்கணும். இந்த உணர்வு எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் இருக்க வேண்டும். அது குழந்தைங்க நல்ல நடத்தில் இருந்தாலும் சரி, கெட்ட நடத்தில் இருந்தாலும் சரி. அவங்க தப்பு பண்ணா கூட நம்ம அவங்க அதாவது மேல சொன்ன இல்லையா, தப்பு பண்றது எல்லாருடைய இயல்பும் தான். அவங்க மட்டும் புதுசா பண்ணல. ஆனா தப்பு பண்ணிட்டா, நமக்கு அவமானத்தை ஏற்படுத்திட்டான்னு சொல்லி அவன் மேல வெறுப்ப காட்டுறது இருக்குல்ல, அவனை ரொம்ப தீவிரமாக்க வைக்குது உணர்வு. அப்போ உணர்வு பூர்வமான பாதுகாப்பு நம்முடைய குழந்தைகளுக்கு வரணும் அப்படின்னா அவங்க ஒரு ஒரு அதாவது நமக்கு ஒரு பாதுகாப்பான இடம் தான் நம்முடைய பெற்றோர்கள் நினைக்கும் போதுதான் அவங்க எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்குவாங்க ஓப்பனா. அது என்ன தப்பு பண்ணாலும் சரி, என்ன நல்லது பண்ணாலும் சரி. இப்ப பாருங்க, அதனால பின்னாடி மனக்கசப்பு ஏற்படுது. ஒரு 3 பசங்க நேத்து வந்தாங்க. அவங்க ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. ரொம்ப சிம்பிளா, ஒருத்தன் 10 படிச்சிருக்கான், ஒருத்தன் ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் கூட படிக்கல, இன்னொரு பையன் காலேஜ் முடிச்சிருக்கான். ரொம்ப கல்யாணம் பண்றதுலாம் சாதாரணமா சொல்றாங்க. எங்க ஊர்ல இப்படிதான் நடக்குது. அதாவது கண்டதே காட்சி கொண்டதே கோல மாதிரி சின்ன பசங்க. ஏன்னா இப்ப உள்ள அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா குழந்தை வளர்ப்பு தான். அதை பத்தி அறியாது. அல்லாஹ்வுடைய வேத வழிகாட்டுதல் என்ன சொல்லுது, எந்த அடிப்படையில நம்ம பண்ணணும், நம்முடைய பொறுப்பு என்ன மாதிரியான சூழ்நிலையில நாம இருந்தா பிள்ளைங்க நம்ம பேச்ச கேட்பாங்கிற விஷயம்லாம் தெரிய மாட்டேங்குது. அதுக்காக நிறைய இப்பெல்லாம் ஆனா நான் பழைய காலத்துல எல்லாம் 10 பிள்ளைங்க வளர்த்தாங்க. ரொம்ப ஒழுக்கமா சிறப்பா நல்ல பிள்ளைங்களா இருந்திருக்கிறாங்க. ஆனா இப்ப ஒரு பிள்ளை 2 பிள்ளைய வளர்க்கறதுக்குள்ளேயே போதும் போதுன்னு இருக்கு. ஒன்னொன்னு ஒரு தொசைக்கு இழுக்குது, ஒன்னொன்னு ஒரு மாதிரி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா பெற்றோர்கள் அறியாமை, புரிந்து கொள்ளுதல் தான். அதாவது இந்த பாசக்கடல்ல இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா தன்னம்பிக்கையை அவங்க வளர்க்குறாங்க, ஆரோக்கியமான உறவு முறைகளை உருவாக்குறாங்க, ஒரு தன்னடக்கம் கொண்டவர்களாக அவங்க மாறுறாங்க, உணர்வு பூர்வமா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில எந்த சவால்கள் வந்தாலும் அதை சிறப்பா எதிர்கொள்கிறார்கள். இப்ப உள்ள பிள்ளைங்களுக்குலாம் அதாவது பரீட்சையில அது நல்ல மார்க் தான் எடுக்கணும், அது தோல்வி அப்படிலாம் பல பேர் நினைக்கிறாங்க. அதெல்லாம் மேட்டரே கிடையாது. அதாவது அவங்க உள்ளத்தளவுல ஸ்ட்ராங்கா நம்ம புள்ள இருக்குதா, எந்த சவாலையும் சந்திக்கக்கூடிய திறமை இருக்கா, அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்புறம் பாரம்பரியமாக ஒழுக்க முறைகள் ஏன் தீங்கு விளைவிக்குது அப்படின்னா, அடிக்கும் போது என்னன்னா உடல் ரீதியான தண்டனை நம்ம கொடுக்கும் போது குழந்தைகளுக்கு அந்த வன்முறை ஒரு தீர்வுங்கிறத நம்ம கற்பிச்சிடறோம். நமக்கு தெரியாமலையோ ஏதாவது இந்த மாதிரி தப்பு நடந்தா உடனே அடிக்கணும். அதனாலதான் சில பிள்ளைங்க பாருங்க, யாரை பார்த்தாலும் அடிக்குது, யாரை பார்த்தாலும் கடிக்குது. காரணம் என்ன? நம்ம தான் கத்து கொடுத்துருக்கோம். இயல்பா எங்க இருந்தும் வரல. அது பெற்றோர்கள் குழந்தை உறவே பாதிக்குது. சில பிள்ளைங்கள் ஓங்கி பெற்றோர்களே அடிக்குது, தாங்க முடியல நம்மளால. ஒரு பயத்தை உருவாக்குது, ஐயோ அடிப்பாரு அப்படின்னு. அது மரியாதை கிடையாது, ஒரு பயம். அதனாலதான் மூளை வளர்ச்சி பாதிக்கும். மன அழுத்த ஹார்மோன்களை அவங்களை அதிகரிக்குது. சின்ன பிள்ளைங்கலாம் சொல்லுது, ஐயோ எனக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கு. இதனால ஸ்ட்ரெஸ்ங்கிற வார்த்தையெல்லாம் நமக்குலாம் இப்ப வரைக்கும் பெரிய ஆளாகிற வரைக்கும் தெரியவே தெரியாது. எனக்கெல்லாம் 40 வயசு வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ன்னா தெரியாது என்ன. ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்கலாம் சாதாரணமா சொல்லுது. அப்போ நம்ம அடிக்கிறதுனால என்னெல்லாம் தீமை வருதுன்னு பார்த்தோம். தனிமைப்படுத்தும் போது என்ன ஆகுது? ஏன்னா நீ என் கூட பேசாத, என் மூஞ்சில முழிக்காத, நான் அவன்கிட்ட இப்ப அவ்வளவா பேசுறது இல்லை, அவ்வளவா வச்சுக்கிறது இல்லை. உள்ளே தப்பு செஞ்சாலும் நம்ம போய் திருப்பி பேசணும். அப்பதான் அது தெரியும், ஓ அது வேற இது வேற.
புரியுதா? தப்ப திருத்துறதுங்கிறது வேற, நம்மளுடைய உறவு முறைங்கிறது வேற. நம்ம பேசுறதே கிடையாது, கண்டுக்கிறதே இல்லை. அவன் என்கிட்ட பேச மாட்டான், அவங்க அம்மாட்ட தான் பேசுவான் அப்படின்னு நம்ம சொல்றது. புரியுதா? ஆமா, தாய் தகப்பனுக்கு சரிசமமான பங்களிப்பு இருக்கு குழந்தைகளை வளர்க்கறதுல. அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹாஸ்டல்ல சேர்க்க மாட்டோம், அடுத்த வீட்டுல கொண்டு போய் விட்டு படிக்க வைக்க மாட்டோம். நம்ம கூட தான் இருக்கணும். நம்ம கூட இருந்தாதான் நம்ம பிள்ளைங்க சிறப்பானவங்களா இருப்பாங்க. அப்போ தனிமைப்படுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நீ தவறு செஞ்சா நான் உன்னை விட்டுருவேன் அந்த செய்திய நாளைக்கு அந்த பிள்ளை பெரிய ஆளாகும் போது அந்த பிள்ளைங்க அந்த தாய் தப்பனோட அது இருக்காது. நீ இப்ப தனிமையை நம்ம படுத்திட்டோம்னா பெரிய வயசானவன்னு அந்த பிள்ளைங்க அவங்க அந்த அவங்கள தனிமைப்படுத்திடுவாங்க. அது புரிஞ்சுக்கணும். நம்ம முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். அதாவது எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. ஆனா நம்ம இப்ப பரிதாபப்படுறோம் பாருங்க, இவ்வளோ வசதி வாய்ப்பு இருந்தும் பிள்ளைங்க கவனிக்க மாட்டேங்குது, அனாதையா கிடக்குறாங்க அப்படின்னு சொன்னா அது அவங்க காரணம் இல்லை, நம்ம தான் காரணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஏற்கனவே பெற்றோர்களா இருந்தா பாவ மன்னிப்பு கேளுங்க, இந்த மாதிரி செஞ்சிருந்தா அல்லாட்ட மன்றாடுங்க. புதுசா பெற்றோர்களா ஆக போறீங்க பாருங்க, அவங்க இதை கவனத்துல எடுத்துக்கிடுங்க, நாளைக்கு உங்களுக்கு இதுதான் வரும் அப்படிங்கிறத. அதனால தனிமைப்படுத்தினா என்ன ஆகும்னா குழந்தையின் பாதுகாப்பு அந்த உணர்வு குலைஞ்சு போயிருது. நமக்கு ஓ என்ன வாழ்க்கை இது அப்படின்னு அந்த சின்ன வயசுலயே மனசுல பதிஞ்சிருது. அப்புறம் அன்புங்கிறது நிபந்தனைக்கு உட்பட்டதுங்கிறத கற்பிச்சு கொடுக்குறோம் நம்ம. அதாவது அன்கண்டிஷனல் லவ் தான் அல்லாவுடைய லவ். நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் நீங்க என்ன அல்லாஹ் இல்லைன்னு சொன்னாலும் உங்களுக்கு உணவு கொடுப்பாரு, அல்லாஹ் இல்லைன்னு சொன்னாலும் உங்களுக்கு காத்து கிடைக்கும். நம்ம அப்படி இல்லை, நம்ம கண்டிஷனுக்கு வந்தா மட்டுமே தான் நான் அன்பா இருப்பேன். நம்ம ஒரு சாதாரணமா சக மனிதர்களிடமே அப்படிதான் பழகுறோம். ஒரு கருத்து வேறுபாடுனா கூட மூஞ்ச முறிச்சுக்கிறோம், இந்த பக்கம் பேச மாட்டேன்றோம், அவங்கள தப்பு தப்பா நினைக்கிறோம். அது வேற, இது வேற. நம்முடைய கருத்து என்னுடைய கருத்து என்னோட, உங்களுடைய கருத்து உன்னோட, நீங்க நம்ம ரெண்டு பேரும் சக மனிதர்கள். இந்த கான்செப்டுக்கு வரும்போது தான் எல்லாம் எல்லோருட்டையும் இணக்கமா அமிக்கபிளா நடந்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உண்மையான பிரச்சனைகளை தீர்க்க தனிமைப்படுத்துதல் உதவுறது கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நான் பேசாம இருக்கிறது, பிள்ளைங்களை கண்டுக்காம இருக்கிறது, பார்க்காம இருக்கிறது, இதெல்லாமே அவங்களுக்கு அதாவது ஒரு தவறான செய்தியை பதிய வச்சிருது. இது இப்ப மட்டும் இல்ல, மூணு ஸ்டேஜா பிரிச்சிடலாம். 2 வயசு வரைக்கும், 2ல இருந்து 5 வயசு வரைக்கும், 5ல இருந்து 13 வயசு வரைக்கும், 13ல இருந்து 18 வயசு வரைக்கும், இப்படி தனித்தனியா நம்ம பிரிச்சு ஒரு அவங்களுடைய உடல் மூளை வளர்ச்சிக்கு ஏற்ப நாம பிரிச்சு பார்க்க முடியும் அத. அப்புறம் நம்ம சில நேரம் சலுகைகளை பறிச்சிடுறோம். குழந்தைங்களுக்கு தப்பு பண்றாங்க, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னா என்ன பண்றோம், நிறைய விஷயத்த சின்ன பிள்ளைங்க பொம்மையை தூக்கி வச்சிடுறது, ஒளிச்சு வச்சிடுறது, தரமாட்டேன்னு சொல்றது. அப்புறம் அது குழந்தைகளை கோபமாக்குது. அவங்களுக்கு எரிச்சல் கோபம்லாம் வருது. உண்மையான ஒரு கற்பித்தல் அங்க நடைபெறுவது இல்லை, எதிர்மறையான கற்பித்தல் தான் அங்க நடைபெறுகிறது. அதிகார சண்டையை உருவாக்குது, பெற்றோர் குழந்தைகள் உறவை பாதிக்குது. அதனால நம்ம பண்ற அந்த அடித்தல், கத்தல், தனிமைப்படுத்துதல், அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே, அடிக்கிறது, கத்துறது, தனிமைப்படுத்துறது, இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய சலுகைகளை பறிக்கிறது, அச்சுறுத்தல் பண்றது, அவமானப்படுத்தினால என்ன ஆகுது அப்படின்னா அதனால ஒரு நல்ல விளைவு ஏற்படுத்துறது இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இது எதுவுமே செய்ய மாட்டோம். அப்ப என்னப்பா செய்யறது அப்படின்னு நீங்க கேட்கறது என் காதுல உழுது. என்னதான் செய்யறது? சேதம் இல்லாம எப்படி ஒழுக்கத்தை உருவாக்குறது அப்படின்னா, அதாவது எல்லா ஒழுக்க முறைகளும் அடித்தளம் உறவுதான். வலுவான அன்பான உறவு இருந்தா போதும். அன்புக்கு அடிபணியாதவங்க யாருமே கிடையாது. குழந்தைகள் உங்களை கேட்க விரும்புவார்கள். நம்ம அன்போட இருந்தானா எதையும் கேட்டு செய்யணும். நீ எதுவும் என்ன தப்பு வேணாலும் பண்ணு, பிரச்சனை இல்லை, ஆனா என்கிட்ட சொல்லிரு, என்கிட்ட கேட்டுரு. நான் அதுக்கு மறைக்க மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. அவர்கள் உங்களை மகிழ்விக்க தான் விரும்புவாங்க. குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க. ஏதாவது இப்போ வீட்டுக்கு ஒரு 5-6 வயசு பிள்ளை இல்லை 8 வயசு பிள்ளை வீட்டுல இருக்குதுன்னு வைங்களேன். நம்ம சொந்தக்காரங்க வராங்க, உறவுக்காரங்க வராங்க அப்படின்னா நீங்க முதலே சொல்லுங்க, அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தோன்னு வைங்களேன். நீ வாரு, அவங்க வருவாங்க, நீ அவங்களுக்கு தண்ணி கொடு, அவங்க நல்லா இருக்கியான்னு கேளு, அவங்களுக்கு பாத்ரூம் போகும்போது ஹெல்ப் பண்ணு, அவங்க தொலை அவங்களுக்கு இதை எடுத்து கொடு, அவங்கள கவனிச்சுக்கோ அப்படின்னு நீங்க பொறுப்பு கொடுத்தோன்னு வைங்களேன். ரொம்ப சூப்பரா ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணுவாங்க சின்ன பிள்ளைங்க. அது நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓ நமக்கு நம்மளையும் ஒரு ஆள் மதிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்மள்ட்ட சொல்றாங்க. அப்ப இந்த ஒத்துழைப்புங்கிறது இயல்பாகவே வந்துடும் நம்ம கூட.
நம்ம அவங்கள வந்து பெரிய மனுஷன் மாதிரி கலந்துக்கணும். ஒரு அளவு வந்த உடனே கேட்டு பண்ணணும்னு வைங்களேன். ஓ, நம்மள்ட்ட கேட்கறாங்க, நம்ம என்ன பண்றோம், நான் சொன்னது நீ செய் அப்படிதான் சொல்றோம். நீ சொல்றதுல நான் கேட்க மாட்டேன். நான் அவங்க சொல்றத கேட்டுட்டோன்னு வைங்களேன், அவங்க நம்ம சொல்றத கேட்டுருவாங்க. அது தப்பு. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம அவங்க சொல்றத கேட்கவே ரெடியா கிடையாது. நீ பேசாத, நான் சொல்றதை மட்டும் கேளு அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அதனால இந்த மாதிரி அணுகுமுறை வந்து, இந்த ஆராய்ச்சி கட்டுரை வந்து ரொம்ப கொஞ்சம் நீளமானது. நான் குரானோடு கலந்து சொல்லிட்டே இருக்கேன். அப்போ இந்த உறவை முதன்மைப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, தினமும் நேரம் செலவு பண்ணும். குழந்தைங்களோட உட்கார்ந்து பேசுறது, அவங்க என்ன பண்ணாங்க, இன்னைக்கு என்ன மகிழ்ச்சியான விஷயம், இன்னைக்கு என்ன அவங்க எதிர்கொண்ட சவாலு, புரியுதா, எப்படி ஃபீல் பண்ணாங்க, கையை கழுவுனாங்களா, பிஸ்மி சொல்லி சாப்பிட்டாங்களா, புரியுதா, எத்தனை புது நண்பர்களை பார்த்தாங்க, இல்ல யார் என்ன பேசுனாங்க, அங்க ஏதாவது டீச்சர் என்ன பேசுனாங்க, அதுல இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட, இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் குழந்தைங்களோட. அப்புறம் அவங்களுடைய ஆர்வங்கள் எதுல ஆர்வமா இருக்காங்கன்னு நம்ம கவனிக்கணும். நம்ம வந்து அதாவது அப்பப்ப அவங்களுக்கு வந்து சின்ன குழந்தைங்களா இருந்தா ஒரு ஹக் பண்ணிட்டு முத்தம் கொடுக்கறது, அப்புறம் வந்துட்டு குழந்தைங்க சின்ன குழந்தைங்கள அப்படிங்கும்போது ஓகே. அதாவது நம்ம அந்த நம்மளுடைய அந்த அன்பு காட்டக்கூடிய விதம் இருக்கு இல்லையா, அது அவங்கள வந்து எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, பாச கடல்ல திளைக்க வச்சிரும் பிள்ளைங்களை. நம்ம இந்த நிறைய ஷோல பாக்குறோம், எங்க அப்பா வந்து என் பக்கத்துல நிக்க மாட்டாரா, என் கையை பிடிக்க மாட்டாரா, அப்படிலாம் சொல்லதை நம்ம பாக்குறோம். புரியுதா, நம்ம பிள்ளைங்க நம்ம அதை வந்து எப்படியாவது அந்த உறவை வந்து பேலன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு தெரியாம எதுவும் நடக்கிறது கிடையாது. அப்ப நம்ம நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் சொன்னா இவங்க வந்து நம்மளை வந்து ஏத்துப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை இருந்தா நம்ம சொல்றது நிச்சயமா கேட்பாங்க. அப்ப தினமும் நேரம் செலவு பண்ணும், குழந்தைங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்குங்கிறதுல கவனம் செலுத்தணும். அப்புறம் குழந்தைகளின் உணர்வுகளை அங்கீகரிக்கணும். அவங்களுக்கும் உணர்வு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நாம் அது எல்லா விதமான உணர்வுகளா இருக்கட்டும், பசியா இருக்கட்டும், புரியுதா, களைப்பா இருக்கட்டும், அப்புறம் எல்லா உணர்வுகளையும் நம்ம வந்து அங்கீகரிக்கணும். அப்புறம் அதாவது எனக்கு நம்ம வந்து நம்ம பிள்ளைங்க வந்து ஏதாவது தவறான செயல்கள் செய்யறாங்க, கெட்ட செயல்கள் செய்யறாங்க, கெட்ட வார்த்தை பேசுறாங்கன்னா அது என்ன செய்தியை நமக்கு சொல்லுது அப்படின்னு சொன்னா, அவங்க சொல்லாம சொல்றாங்க எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்றாங்க, நான் களைப்பா இருக்கிறேன்னு சொல்றாங்க, நான் பசியா இருக்கிறேன்னு சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் கவனம் செலுத்துங்கன்னு அவங்க சொல்றாங்க. என்னால என் உணர்வுகளை கையாள முடியவில்லைங்கிற உணர்வை நமக்கு சொல்றாங்க. அதனாலதான் பிள்ளைங்க வந்து கெட்ட நடத்தைக்கு போறதுக்கு காரணம் அதான். அவங்க கெட்ட நடத்தைக்கு போறதுக்கு காரணம் இதுதான், நம்ம கவனிக்காம விட்டதுதான். அப்ப எனக்கு உதவி இல்லை, எனக்கு உதவி தேவை அப்படிங்கிறது எல்லா விதத்திலையும். அப்போ நம்ம என்ன கேட்கணும், என் குழந்தை என்ன உணருது, என் குழந்தைக்கு என்ன தேவை, என் குழந்தை என்ன சொல்ல முயற்சி செய்யுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம ஏதோ ஒரு நாள்ல கெட்டு போறது இல்ல. குழந்தைங்க சேர்ந்தவங்களோட சேர்ந்து தாய் தகப்பனோட அன்போட இருந்து பிள்ளைங்க, இது நம்ம அனுபவபூர்வமா பாக்குறோம். வெளியில அவங்க மத்த பிள்ளைங்க எப்படி இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களோட சேர்ந்து இருந்தோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்க கெட்டு போவாது. நம்ம அவங்களுக்கு நேரம் கொடுக்காததுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். மூணாவது, டைம் அவுட். நம்ம வந்து தனிமைப்படுத்துறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம டைம் இன் பண்ணலாம். அதாவது குழந்தைங்க வந்து கோபமா இருக்கும்போது இல்ல வருத்தமா இருக்கும்போது நம்ம பக்கத்துல இருந்துக்க வேண்டியதான். நானும் உன் கூட இருக்கேன்ப்பா. பிள்ளைங்களா, அது எந்த வயசு பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, நம்ம அப்படி இல்லை, நம்ம தனிமைப்படுத்திடுறோம். அவருடைய உணர்வுகளை ஏற்றாம, உனக்கு நிச்சயமா உனக்கு வலிச்சிருக்கலாம், இல்ல உனக்கு நான் சொன்னது புண்பட்டு இருக்கலாம், நான் ஏத்துக்கிறேன். அப்புறம் அவர்களுக்கு அமைதியா நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும். நம்ம அந்த அவருடைய உணர்வுகளை அதாவது ஒரு 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 அடையாளப்படுத்தி நம்ம வந்து அவங்களுக்கு உதவி செய்யணும். எப்படின்னா, நீ ரொம்ப கோபமா இருக்கிற, உன்னுடைய சகோதரனோ உன்னுடைய சகோதரியோ உனக்குள்ளதை எடுத்துக்கிட்டாங்க, நீ வருத்தமா இருக்க, உன்னுடைய உணர்வை நான் புரிஞ்சுக்கிறேன், நான் உன்னோட இருக்கிறேன், நம்ம எல்லாம் இதை ஒன்னா சேர்ந்து சமாளிக்கலாம், இதுல இருந்து வெளில வந்துடலாம். இது வந்து நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மாதிரி எந்த விஷயம் கெட்ட பழக்கம் இருந்தாலும் சரி, இல்ல அத்தா இருக்கேன் வா, அதுல இருந்து நம்ம அதுல எப்பல இருந்து வெளில வருதுன்னு பார்க்கலாம், அது நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம ஏத்துக்கிட்டோம்னா நிச்சயமா ஒரு எல்லைகள் வந்து
எல்லைகளை நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதான் சொல்லல, ஒழுக்கம்னா கற்பித்தல் அப்படிங்கிறது தான் இந்த டாக்டரோட முக்கியமான கருத்து. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் இன்ஷா அல்லாஹ் இப்ப டைம் ஆயிட்டதுனால நம்ம வந்து இப்ப இதுவரைக்கும் சொன்னது வந்து ஓரளவு உங்களுக்கு வந்து டச் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம எங்க தவறுல இருக்கோம், இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எப்படி அதெல்லாம் பண்ணலாம். 2 வயசுல இருந்து 5 வயசு வரைக்குள்ள பிள்ளைங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணலாம். 5ல இருந்து அதாவது தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணி நல்ல நடத்தைகளை எப்படி ஊக்குவிக்கலாம், நம்ம நேர்மறையான சிந்தனைகளை வலுப்படுத்தலாம், எப்படி வந்து தொடர்ந்து அல்லாஹ்வுடைய நினைவுல இருக்க வைக்கலாம், அதுல எப்படி ஈடுபாடு கொண்டு வரலாம், இப்படி பல விஷயங்கள் இதுல இருக்கு. அதனால நான் சொன்ன அந்த முதல்ல சொன்ன குர்ஆன் வசனம் எல்லாம் வந்து இது ஒரு சோதனை அப்படின்னு சொல்றாங்க. பெற்ற குழந்தைகளை கொடுத்திருக்கிறதே ஒரு சோதனைன்னு சொல்றாங்க. நம்ம வந்து கடந்த வாரம் வந்து ஒருத்தவங்களை சந்திக்கும் போது நான் சொன்ன இந்த வாழ்க்கையினுடைய நம்மளுடைய நோக்கம் என்ன, எதுக்காக நம்மள இங்க அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நம்ம நல்லா ஆராய்ஞ்சு குர்ஆனை பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு சமுதாயத்தை இங்க விட்டுட்டு போறதுக்கு தான் எல்லாம் நம்மளுக்கு அது சோதனையா கொடுத்திருக்கிறாங்க. ஒரு பெஸ்ட் கம்யூனிட்டிய இங்க, அதாவது அதுக்கு வழிகாட்டுதலா விட்டுட்டு போறது, இந்த பூமியில விட்டுட்டு போறது, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கமா இருக்குமோ. இதான் வாழ்க்கையின் நோக்கமா இருக்குது. நான் கத்துக்கிட்டது அதுதான். நான் கரெக்டா இருந்தா, நான் நேர்மையா ஒழுக்கமா இருந்தா என் பிள்ளையும் நேர்மையா ஒழுக்கமா கண்டிப்பா வந்துருவாங்க. ஏன்னா நான் அதை புரிஞ்சு அறிஞ்சு இந்த மாதிரியான அன்பான விஷயத்தை கற்பிச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவர். அதாவது வார்த்தையின் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு. இன்னும் இதுல நிறைய விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாம் அலைக்கும்.